Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 47 of a walking challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். அதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைக்கி பொழுது வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதமும் வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. எஸ், அக்டோபர் மந்தில் நிறைய கோல்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதத்தோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபேஸ். எஸ், என்ன டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இந்த நியூ இயரில் 2025 நிறைய விஷயங்கள் ரொம்ப யோசித்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதோட எல்லாமே இப்போ க்ரோத் பொசிஷனில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சி அதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் என்ன அப்படின்னா அதை எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட்டடாக டெவலப் பண்ண போகிறோம். என்னென்ன டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிளான்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோம். நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் விஷயங்கள் பண்ண போகிறோம். நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண போகிறோம், அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த மந்தோட டார்கெட். ஸோ இந்த மந்த் டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இந்த மந்த்தை அப்ரோச் பண்ண போகிறேன். லாஸ்ட் மந்த் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் டிசிப்ளின் எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. என்ன அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்ட் அண்ட் டிசிப்ளினாக இருந்தால் என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா மதன் குமார் vlogs சேனலில் வெயிட் லாஸ் எஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு முக்கியமாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா வாக்கிங்கை விட டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதனால் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். நல்ல வெயிட் லாஸ் இருந்துச்சு, எதிர்பார்த்ததை விட வெயிட் லாஸ் இருந்துச்சு. அந்த பேட்டர்ன் அப்படியே நம்மளுக்குள்ளே இருக்க போகுது. ஓகே, மந்த் வைஸ் தீம் மாறுறப்போ நீங்கள் அதை விட்டுட்டு இதுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த மந்தில் அந்த தீமை ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஓகே, ஹேபிட்டாக மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு புது விஷயத்தை உள்ளே கொண்டு வரோம். 1% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த எவ்ரி மந்த் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுதான் ஐடியா. ஓகே, ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொரு பில்டிங் கட்டுற மாதிரி போன மாதம் ஒரு செவர் எழுப்பணும், அதுக்கு அடுத்த மாதம் ஒரு செவர் எழுப்பணும். இது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். ஆகஸ்ட்னு நினைக்கிறேன், ரைட்? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், எஸ். அந்த டைமில் தான் நம்ம வாக்கிங் பீக்காக நடக்க ஆரம்பித்தோம். ஆகஸ்ட் மந்தில் டெய்லியும் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 7 நாள் மட்டும் ஒழுங்காக நடந்துட்டால் போதும். அப்படி தான் இந்த சேனலே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் 7, 14 ஆச்சு, 14, 21 ஆச்சு. அந்த மந்த்தே முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் மந்தில் நம்ம என்ன கோல் வச்சுருந்தோம் அப்படின்னா we need to complete 10,000 steps by walking on every morning. ஸோ தட் இஸ் அவர் டார்கெட் ஆன் ஆகஸ்ட் மந்த். ஆஃப்டர்வர்ட்ஸ் செப்டம்பருக்கு வந்தோம். செப்டம்பரில் நம்ம என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா சூப்பர்ப்பா, நல்லா நடக்கிற, அடுத்த தடவை கன்சிஸ்டன்சியாக இரு, ப்ளஸ் நீ வெயிட் லாஸ் தான் டார்கெட்டுன்னு சொல்கிற, அப்போ என்ன பண்ணு அப்படின்னா டயட்டும் டிசிப்ளினாக இரு. ஸோ கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டயட் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்தோம். அந்த மாதம் ஃபுல்லாகவே சூப்பராக போச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே மந்த் எண்டில் நடந்துச்சு. நல்ல வெயிட் லாஸ் நடந்துச்சு, சூப்பராக போச்சு. இந்த மாதம் அதோட சேர்த்து மேலே ஒரு கேக்கோட அடுத்த லேயர் மாதிரி இந்த மந்த் அக்டோபர் மந்தில் என்ன டெவலப்மெண்ட் ஃபேஸ், ரைட்? இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸில் என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக இந்த புது ஃபோனே அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் தான் வச்சுங்களேன். நம்ம வீடியோ எல்லாமே டெவலப் ஆகுது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயத்தை பாருங்கள், அதுதான் விஷயம், ரைட்? இந்த மந்த் போஸ்ட் போட்டிருந்தேன் நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில். நீங்கள் இன்னும் போஸ்ட் பார்க்கலன்னா பாருங்கள். புது மொபைல் வாங்கினதுக்கு உண்டான போஸ்ட் போட்டிருந்தேன். ஆல்சோ என்ன போஸ்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் லாஸ்ட் மந்த் ஒரு புக்கை பற்றி படிச்சிருந்தேன். அந்த புக்கை பற்றி ஃபுல்லாக என்ன புக்கு படித்தேன், எத்தனை நாளில் படித்தேன், எப்படி பிரேக் டவுன் பண்ணி படித்தேன், அது எல்லாமே நான் ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். முக்கியமாக இந்த மந்த்லேருந்து நீங்கள் ஏதாவது புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன புக் அப்படிங்கிறத அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இல்லை பிரதர், எனக்கு ஆல்ரெடி நான் படிக்கிற ஹேபிட் இருக்குது, நான் சூப்பராக படிப்பேன், புக்ஸ்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன புக்கு படிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு எது இம்ப்ரெசிவாக இருக்குது அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நானும் படிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதம் டெவலப்மெண்ட் ஃபேஸில் என்னோடய டார்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த புக்ஸ் ரீடிங்கும் இருக்குது. அதில் போய் அனாலிசிஸ் இருக்குன்னு தான் பாருங்களேன். 8ஆம் மாதம் பாதி ஸ்டார்ட் பண்ணி 9ஆம் மாதம் பாதியில் தான் புக்கே முடிச்சிருப்பேன். எப்படி ஒரு புக்கை முடிக்கிறதுக்கு 1 மாதமா அப்படின்னு கேட்டால் 2 பேர் இருப்பீங்க. பரவாயில்ல, ஒரு புக்கு 1 மாதத்துலேயே படித்து முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறவங்க புக்கு வாசிக்க தெரியாதவங்க, புதுசாக இருக்கவங்க நினைப்பாங்க. பட் புக்கை வாசிக்கிற நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏண்டா ஒரு புக்கை 1 மாதமாட படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. எஸ், எனக்கு அந்த தாட் தான் வந்துச்சு. இந்த தடவை கரெக்டாக பிரேக் பண்ணி ஒரு 15 நாள் அல்லது 20 நாளுக்குள்ளே இந்த தடவை ஒரு புக்கை முடிக்கணும் அப்படின்னு எடுத்துருக்கேன். இந்த தடவை நான் என்ன புக் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த மந்த் எண்டில் சொல்கிறேன். நீங்கள்
இந்த மாதம் ஸ்டார்டிங்க்கு நீங்கள் ஒரு புக் எடுத்துக்கங்க. அந்த புக்கை டெய்லியும் படிங்க. 5 பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மினிமம். பர் டே 5 பேஜஸ். அடுத்தடுத்து 10ஆக மாற்றுங்க, 20ஆக மாற்றுங்க. ஓகே, நீங்கள் கோல் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் 7 நாள் ஃபஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்லி ஒரு 5 பக்கம் படிப்பேன். இதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் நீங்கள் முதல்ல படிக்கிறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப போர் அடிக்கும், ரைட்? பட் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க, நீங்கள் படிக்கிறது கற்றுக்கிறதுக்கு கிடையாது, ரைட்? என்னடா புக்கு படித்தா கற்றுக்கிறதுக்கு தானே, கற்றுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, கற்றுக்கிறது பை ப்ராடக்ட். பட் ஒரிஜினல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வாக்கிங் போகிறீங்க, ஜாகிங் போகிறீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக செயல்படுறதுக்கு டயட் இருக்கீங்க. மூளைக்குன்னு ஒரு டயட் வேணும் இல்லை? ஓப்பனாக சொல்லப்போனால் எப்படி நம்ம இதயம் கண்டினியூவாக இயங்கிக்கிட்டே இருக்கோ அதை விட முக்கியமாக இயங்குறது மூளை. அப்போ அந்த மூளைக்கு ஒரு டயட் இருக்கணும் இல்லையா? அதுக்கு டெய்லியும் அவன் கொஞ்சம் வாக்கிங் போகணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த புக்ஸ் ரீடிங். இந்த புக்ஸ் ரீடிங்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு புக் எடுத்துங்க. அது என்ன புக்காக வேணாலும் இருக்கட்டும் இப்போதைக்கு புக்கு. ஓகே, பட் அது நல்ல ஒரு மோட்டிவேஷனல் புக்கோ இல்லை ஸ்டோரி இன்ஸ்பைரிங் புக்கோ அந்த மாதிரி இருக்கிறது அடுத்தடுத்த லெவல் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம், முடிஞ்சால் அந்த பீர்பல் கதைகள், அக்பர் கதைகள் அப்படி கூட ஆரம்பிங்க. பட் பர் டே 5 பேஜஸ் ஃபார் 7 டேஸ். 7 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் ஒரு வாரம் கரெக்டாக முடிச்சிட்டேன், அடுத்த வாரம் எடுத்துக்க போகிறேன், 10 பக்கம் படிக்க போகிறேன். இப்படி போனீங்கன்னா என்னை விட டாப்பில் வந்துடுவீங்க, ரைட்? நான் ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு விட்டு கஷ்டப்பட்டுலாம் இல்லை, விட்டு சோம்பேறித்தனத்தில் பண்ணதை நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவாக சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். புக்ஸ் படிங்க சீரியஸாக. நம்ம நினைக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைச்சா அடித்து பிடிச்சி யார் கால்லையாவது விழுந்து இல்லை மலையை நவுத்தி போட்டு தூக்கி போட்டு அந்த கதையெல்லாம் கிடையாது. டெவலப்மெண்ட்டுக்கு ஒன்று தான். 80% ஆஃப் த ரிசல்ட் 20% ஆஃப் த ஆக்ஷன்ஸ்லேருந்து தான் வரும். அந்த 20% ஆஃப் த ஆக்ஷன்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட 80% ரிசல்ட் சூப்பராக கொடுக்கும். ஸோ அந்த 20%ல் புக்ஸ் ரீடிங்கும் இருக்குது. எஸ், அந்த போஸ்ட்டு கீழே போய் முக்கியமாக நீங்கள் இந்த மாதம் என்ன புக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்? இன்றைக்கி நான் 10,000 ஸ்டெப்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெற்றிகரமாக முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். $10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுதும் சிறப்பாக அமைஞ்சிச்சு. ஸ்வெட்டு பாருங்கள், செம்மையாக விழுந்துருக்கு. வெயிலில் தெரியுதான்னு தெரியல, இங்கே வரைக்கும் இருக்குது. எஸ், ரைட். முக்கியமாக இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த போஸ்ட்டை மறந்துடாதீங்க. ரீடிங் சேலஞ்ச் வளர்த்திக்குங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எந்த மாதிரி ஏரியாஸில் என்னென்ன டெவலப்மெண்ட் ஃபேஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முக்கியமாக இந்த மந்த்லேருந்து நம்ம சேர்ந்து வளர போகிறோம். எல்லாருமே நியூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. பட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு டே பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா காலங்காத்தால் எந்திரிச்சு பிளான் பண்ணக்கூடாது, நைட்டே பிளான் பண்ணிடணும், ரைட்? ஒரு வீக் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா மண்டே அப்போ தான் பண்ணுவேன், நோ, சண்டே அப்போயே பிளான் பண்ணியிருக்கணும். அப்படி பார்த்தா 2026 பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா we need to plan from the டிசம்பர் ஆர் நவம்பர். நம்ம இன்னும் அட்வான்ஸாக போய் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு செட் ஆகும், என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா எஃபெக்டிவாக அடிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ரைட்? 2026 ஆரம்பிச்சு ஒரு நல்ல விஷயம்னு ஆரம்பிப்போம், பட் அது நம்மளுக்கு செட் ஆகாது. அப்போ என்ன ஆகிடும்? அப்படியே விட்டுருவோம். அந்த விஷயத்தில் எதுவும் புதுசாகவும் பண்ண மாட்டோம், எடுத்ததும் ட்ராப் ஆகிடுச்சுன்னு ஒரு வருத்தம் இருக்கும். பட் இப்போது எது நம்மளுக்கு பாடிக்கு செட் ஆகும், செட் ஆகலை பாருங்கள். நம்ம ஜாக்கிங் போயிருப்போம், அதை இங்கே சொல்லிடுறேன். ஜாக்கிங் போகணுன்னு முடிவு பண்ணியிருப்போம், ரைட்? பட் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் ஜாகிங்கே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என் பாடி கண்டிஷனுக்கு ஜாகிங் செட் ஆகலை. ஓகே, ஸோ வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு ஜாகிங் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வெல் விஷஸும் சொன்னாங்க. ஒரு ஜிம் ட்ரைனர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன், அவரும் சொல்லியிருந்தார், தம்பி இந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு நீ ஓடக்கூடாது,
ரைட் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அது வேல்யூபிள் ரீசனாக தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ஃபீல்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கவங்க, ஸ்பெஷலாக இருக்கவங்க ஒரு சில அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா கேட்டுக்கணும். நான் அதை கேட்டுக்கிட்டேன். அது எனக்கு செட் ஆகலை. என்னால் ஓடலாம் முடியுது, எல்லாமே கரெக்ட். பட் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணுனாங்க. அந்த மாதிரி எது நம்மளுக்கு செட் ஆகும், எது செட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 2026 சூப்பராக இருக்கும். நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வர போகிறவங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த கெஸ்ட்டாக போகிறப்போ கண்டிப்பாக அவங்க வீட்டில் சாப்பிட தான் போகிறோம். அவங்க வீட்டுக்கு முன்னாடி நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் செய்ய போகிறேன், உனக்கு ஓகேவா, இந்த ஃபுட்டு நான் செய்ய போகிறேன், உனக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டாங்கன்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஓகே, பட் அவங்க பரவாயில்ல, நம்ம மச்சான் நம்மளுக்கு பிடிச்சதை கேட்டுட்டு பண்ணுறான் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி உள்ளே வரும். பிடிச்சதை தான் சாப்பிட போகிறோம், சூப்பர், ரைட். முக்கியமாக நம்மளுக்கு என்ன பிடிக்குதுங்கிற கேட்டுட்டு அவன் பண்ணுறான் அப்படிங்கிறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். அதே தான் நம்ம பாடிக்கு நம்ம பண்ணுறோம். 2026 என்னெல்லாம் நம்ம பாடிக்கு செட் ஆகுமோ முதல்லையே நம்ம கேட்டுக்கிறோம். இந்த ஒரு 3 மாதம் கேட்டுக்கிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுறியா மச்சான், சூப்பர், வா 2026 உனக்கு சூப்பராக எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயருக்கும் சேர்த்து பிளான் பண்ணலாம். ஐ திங்க் 2025 இஸ் கோயிங் ஆன். இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இன்றைய பொழுதும் எனக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் சூப்பராக போகும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.